எறும்பீஸ்வரரை பற்றி உங்களுக்கு தெரியுமா? தாரகாசுரன் எனும் அசுரன் இந்திரலோகத்தை கைப்பற்றி இந்திரனையும் தேவர்களையும் கொடுமைப்படுத்தி வந்தான். அவனிடமிருந்து தங்களை காக்கும்படி தேவர்கள் பிரம்மாவிடம் முறையிட்டனர். அவர் பூலோகத்தில் இத்தலத்தில் குன்றின் மீது சிவன் சுயம்பு லிங்கமாக எழுந்தருளியிருப்பதாகவும், லிங்கத்திற்கு மலர் வைத்து பூஜை செய்து வழிபட்டால் அவர் அசுரனை அழிப்பார் என்றும் கூறினார். அதன்படி தேவர்கள் இத்தலம் வந்தனர். அசுரனின் கண்ணில் படாமல் இருப்பதற்காக சிறிய எறும்பின் வடிவம் எடுத்து சிவனை வழிபட்டனர். சிவனின் தலையில் மலர் வைக்க பானத்தின் மீது ஏறிய போது லிங்கம் வழவழப்பாகவும் செங்குத்தாகவும் இருந்ததால் அவர்களால் மேலே செல்ல முடியவில்லை. தேவர்கள் படும் துயரத்தை கண்ட சிவன் அவர்கள் எளிதாக ஏறி வர மண்புற்று போல தன் உருவத்தை மாற்றிக்கொண்டதோடு சற்றே இடப்புறமாக சாய்ந்தும் கொண்டார். பின் தேவர்கள் எளிதாக ஏறிச் சென்று சிவன் தலையில் மலர் வைத்து வழிபட்டனர். அவர்களுக்கு அருள் புரிந்த சிவன் தாரகாசுரனை அழித்து தேவர்களை காத்தார். எறும்பீஸ்வரர் என்ற பெயரும் பெற்றார். இத்தலம் திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் பகுதியில் அமைந்துள்ளது. மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஓம் நம சிவாய்.